பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படியல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்கிறேன். எப்படியெனில், மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படி இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. ஆமென். பாருங்க, இந்த வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கறதுக்கு பின்னால் இருக்கிற தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். தேவன் அதிகம் உள்ளவர்களை ஏழையாக்கவும் ஏழைகளை சுமையாக்கவும் விரும்பவில்லை. ஆனால் ஒருவரின் நிறைவு மற்றவர்களின் குறைவை நிரப்ப வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். ஆமென். அப்போ இதில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் உங்களையே கஷ்டப்படுத்தி கொடுங்கள் என்று அவர் சொல்லலை. அதுக்கு பதிலாக தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களிலிருந்து மற்றவர்களின் தேவையை நிறைவேற்றுங்கள்னு கூறுகிறார். ஆமென். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைக்கு அதிக உணவு இருந்தால் பசியோடு இருக்கும் தன் சகோதரனுடன் பகிர்ந்து கொள்வது ஒரு இயல்பான ஒரு அன்பு. அதுபோல தான் விசுவாசிகளும் ஒரே குடும்பமாக இருப்பதால் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்று அவர் ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 44, 45 வசனங்களை பார்த்தோம் என்றால், விசுவாசிகள் தங்கள் உடைமைகளை பகிர்ந்து தேவை உள்ளவர்களுக்கு உதவினன்றதை பார்க்குறோம். எல்லாரும் ஒருமித்து எல்லாம் சொத்துக்கித்து எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஒரே மாதிரி அவங்க ஒரே ஒரு ஐக்கியத்துக்குள்ளே இருந்ததை பார்க்க முடிகிறது. இன்னும் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், ஒருவன் தன் சகோதரன் குறைவாய் இருப்பதைக் கண்டு இரக்கத்தை அடைத்து கொண்டால் தேவனுடைய அன்பு அவனில் எப்படி நிலைத்திருக்கும்? பாருங்கள், ஒருத்தங்க குறைபாடுகளோடு இருக்காங்க, தெரிஞ்சுக்கிட்டு கண்டு காணாமல் அப்படியே இருதயத்தை கடினமாக்கிட்டு இருந்தால் எங்கே ஆண்டோட அன்பு எப்படி அவங்க வெளிப்படுத்துவாங்க? எங்கே சாட்சி உள்ள வாழ்க்கை? அதுதான் அந்த வசனத்தில் பார்க்கிறோம். பாருங்கள், வாழ்க்கையில் நிலைமைகள் மாறலாம். இன்று உங்களிடம் அதிகம் இருக்கலாம், நாளை உங்களுக்கு தேவை இருக்கலாம். தேவன் தமது சபையில் பரஸ்பர உதவியை எதிர்பார்க்கிறார். நம்ம ஒரு சபை ஐக்கியத்தில் இருக்கணும்னா ஒருத்தவங்க குறைவை இன்னொருத்தங்க நிறைவாக்கணும், ஒருத்தவங்க நிறைவு இன்னொருத்தவங்க உதவ வேண்டும். இதுதான் தேவன் அந்த ஒரு ஐக்கியத்துக்குள்ளே தான் சபையில் இணைத்து வைத்திருக்கிறார். இது பணத்தை மட்டும் குறிக்கல, ஒரு நேரம், அவர்களோடு அவங்களோட திறமை, அவங்களுக்கு கொடுக்குற ஆறுதல், இன்னும் ஜபம், ஊக்கம் எல்லாமே தான். அதெல்லாம் தான் நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கூட இருக்கிறவங்க. நெருக்கப்படும் போது, உபத்திரப்படும் போது, பாடுபடும் போது அவர்களோடு கூட இருந்து சரீர ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஜபத்திலையும் எல்லா விதத்திலையும் அவர்களை தாங்க வேண்டும். இன்னும் பார்த்தோம் என்றால், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஒருவருடைய பாரத்தை ஒருவர் இப்படியாக சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பரிசுத்தவான்களின் தேவைகளை உதவுங்கள், இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம கஷ்டப்படுகிற ஒரு ஏழை விசுவாசிகள், ஒரு நெருக்கத்தில் இருக்கவங்களே நாம் கண்டு காணாமல் விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அது கிறிஸ்துக்கே செய்கிறோம். ஆமேன். பாருங்கள், யாத்ராமம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்த்தோம் என்றால், இஸ்ரவேலர்கள் மன்னாவை சேகரித்த ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா, மன்னாவை ஒருவர் அதிகமாக சேகரித்தாலும் மற்ற குறைவாக சேகரித்தாலும் தேவன் அனைவருக்கும் போதுமானதாக அவர் கரெக்டாக அதை ஏற்பாடு செய்கிறார். அதே போல் தான் தேவன் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் நமக்காக மட்டுமல்ல, மற்றவர்களின் தேவையை சந்திக்க வேண்டும். நமக்குன்னு சுயநலமாக இருப்பதை ஆண்டவர் விரும்புவதில்லை. நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். பாருங்கள், யாத்ராமம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அந்த மன்னாவில் சமத்துவமான ஒரு பகிர்வை பார்க்க முடிகிறது. அந்த கிடைக்கக்கூடிய மன்னா அது கொஞ்சம் எடுத்தாலும் அது நிறைவாய் மற்றவர்களுக்கு வரும்படி நிறைவாக எடுக்கிறவங்க அது குறைவில்லாமல், அப்போ எல்லாமே ஈக்குவலைஸாக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், என் தேவன் உங்கள் எல்லா குறைவுகளையும் நிரப்புவார் என்று பார்க்கிறோம். ஆமேன். இதிலிருந்து நம்ம என்ன பாடம் நாம் கற்றுக்கொள்கிறோம்? கொடுப்பது என்பது அன்பின் செயல். ஆமேன். அது கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாய் கொடுக்கிறது தான் அன்பு. தேவன்
அந்த சமத்துவத்தையும் பரஸ்பர அக்கறையும் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்று நாம் உதவினால் நாளை தேவன் வேறொரு மூலமாக நமக்கு உதவுவார். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று தேவன் சொல்கிறார். ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்காக மட்டுமல்ல, மற்றவர்களின் நன்மைக்காக. அல்லேலூயா. மற்றவர்களின் நன்மைக்காகவும் தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு மாணவன் மதிய உணவை மறந்துட்டான். மற்ற மாணவன் தன் உணவை 2ஆக பிரித்து அவனுடன் பகிர்ந்து சாப்பிட்றான். அன்று இருவரும் பசியாறினார்கள். பசி 2 பேர்த்து வயிறும் ஃபுல்லாகிடுச்சு. அப்போ அன்று இருவரும் பசியாறினார்கள். சில நாட்களுக்கு பிறகு உணவை அதை பகிர்ந்து கொண்ட மாணவனே உணவை மறந்தபோது அந்த நண்பன் தன் உணவை பகிர்ந்தான். இதுவே பவுல் கூறுகிறார், அந்த சமத்துவம் என்ற கொள்கையை குறிக்கிறார். அப்போ நம்மக்கிட்ட இருக்கும்போது நிறைவாக நம்மளை ஆண்டு நடத்தும் போது மற்றவர்களுக்கு நாம் எந்த விதத்தில் உதவியாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுப்பதை நாம் பகிரும்போது தேவனுடைய அன்பும் நீதியும் உலகில் வெளிப்படுத்துகிறது. அப்போ நம்மக்கிட்ட என்ன ஒரு நிறைவு இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுகிற அந்த தன்மை, அதான் கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்துகிறது. அது பணம் விஷயமாக மட்டுமல்ல, அது ஜெபத்திலையும் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்வதிலும், மற்றவர்களை நாம் தேற்றுவதிலும், எல்லா விதத்திலும் நாம் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நாம் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் முழு மூச்சாக நாம் அதிலே உறுதியாக தரித்திருக்க வேண்டும். நாம் ஒருபோதும் சுயநல கிறிஸ்தவர்களாக நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கு மட்டும்தான். நான் வேறு யாரோட காரியங்களையும் நான் அவ்வளவாக நான் மிங்கள மாட்டேன். என்னோட காரியம், என்னோட குடும்பம், நான் நல்லா இருந்தால் போதுன்னு அந்த ஒரு ஷார்ட் சர்க்கிளில் இருக்காதபடி நாம் சபையிலே கூடி வரும்போது அந்த கூடுகையிலே கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவருக்கு கஷ்டம் பாரம் என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்மளுடைய பாரமாக நினைக்க வேண்டும், நம்மளே கஷ்டமாக நினைக்க வேண்டும். அதுக்கு அவர்களுக்கு குறைவுபட்டவர்களுக்கு நாம் எந்த விதத்திலாவது நிறைவை உண்டாக்க நாம் அவர்களுக்கு சரீர ரீதியாக, மன ரீதியாக, ஜப ரீதியாக, ஆவிக்குரிய ஜீவிதத்தில், இன்னும் பொருளாதார ரீதியாக எல்லா விதத்திலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும்போது அவர்கள் பாரத்தை நாமும் சுமக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவர் இதை தான் நம் அண்டையில் எதிர்பார்க்கிறார். நாம் இதற்கு முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே, ஹல்லேலூயா, 7வது மாதமாகிய ஜூலை மாதத்தின் 19ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, அப்பா, எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. இந்த ஒரு புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்க அப்பா நீ கிருபை பாராட்டுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே குடும்பத்திலும் சொந்த பந்தங்கள் உற்றா உறவினர்கள் மத்தியிலும் ஆண்டவரே அப்பா வேலை ஸ்தலங்களிலும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அறிமுகம் உள்ளவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லாரிடமும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த ஒரு பாரத்தை ஒரு சுமந்து இப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னபடி அப்பா நாங்கள் சபையை கூடி வரும்போது அப்பா எல்லா சக விசுவாசிகளோடு ஒரு அன்போடு ஐக்கியத்தோடு ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ள ஆண்டவரே எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே, நீங்கள் அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.